ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமை என்ற இருளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, எங்களின் அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் எங்களின் சக்கரங்களுக்குரிய குணங்களை சிறிதளவேனும் பெறுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் நமது சகஸ்ராராவிலேயே தொடர்ந்து இருக்கட்டும். அன்னைக்காக நாம் ஆரத்தி எடுக்கும் பொழுது ஒரு பாடல் பாடுகிறோம், சபகுதுவாதேனா. அந்த பாடலின் பொருளாக்கம் தமிழில்: அம்மா அனைவருக்கும் ஆசி வழங்குங்கள். ஜெய் ஸ்ரீ நிர்மலா தேவி, எப்போதும் எங்களின் இதயங்களில் குடியிருங்கள். அம்மா அனைவருக்கும் ஆசி வழங்குங்கள். உலகம் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எப்போதும் வெவ்வேறு வடிவில் அவதரிக்கிறீர்கள். உங்கள் அருள் உலகம் முழுவதும் உள்ளது. நீயே கங்கா, நீயே யமுனா. யார் உன்னை சரணடைகிறார்களோ அவர்கள் பூரண திருப்தி அடைகிறார்கள். ஒருமுறை எங்களில் இதயங்களில் வந்துவிட்டீர்கள், திரும்பி செல்லாதீர்கள் அம்மா. மனித உருவில் அவதரித்து எங்கள் வாழ்வில் ஒளியேற்றி உள்ளீர்கள். கலியுகத்தின் மாயைகள் இருந்த போதிலும் எங்களால் உங்களை அடையாளம் காண முடிந்தது. அனைத்து புனிதர்களின் பூமி இந்தியா தாய், நீ இந்த மண்ணில் அவதாரம் எடுத்தது போல் தயவு செய்து எங்கள் துக்கங்களை நீக்கிவிடுங்கள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இனிமையான இசையை எங்களுக்குள்ளேயே கேட்கலாம். நீங்கள் எங்களை என்ன சேவை செய்ய சொல்கிறீர்களோ அதை தயவு செய்து எங்களை செய்யும்படி கேளுங்கள். அம்மா அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளியுங்கள். ஜெய் நிர்மலா மாதாஜி, எப்போதும் எங்களில் இதயங்களில் குடியிருங்கள். அம்மா அனைவருக்கும் ஆசி வழங்குங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக.
தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையின் மாயைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களின் தூய ஆத்மா எங்களுள் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படட்டும். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனச்சோர்வுகளையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் பயத்தையும் எங்களுக்குள்ளிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 6 விதமான அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் அக்குணங்களிலிருந்து மெதுவாக மீட்டெழுந்து தங்களின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை தயவு செய்து வலுப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க ஆசீர்வதியுங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய அன்பானது எங்களின் சக்கரங்களில் முழுமைக்கும் நிரம்பியிருந்து நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களை ஆசிர்வதித்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைத்திடுங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेद्भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनम् महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். கணேசரின் சுரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள், தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் ஆசைகள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தங்களின் அருளால் எங்களின் செயல்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் நிலை பெற்றிருக்கும் பொழுது நாங்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக திகழவும், அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். எங்களுக்குள்ளும் தங்களைப் போன்ற தூய்மை, மங்களகரம், அன்பு, விவேகம், பக்தி, அன்னையிடம் சரணடைதல் போன்ற நிலையை எங்களுக்குள்ளும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை சில நிமிடம் நமது மூலாதாரத்தில் வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம், மெதுவாக நமது கவனம் பவசாகரம், மெதுவாக நமது கவனம் ஹிருதய சக்கரம். தாயே, தாங்களே எங்களின் இடது இதய சக்கரத்தில் ஸ்ரீ சிவ பார்வதியாகவும், வலது இருதய சக்கரத்தில் ஸ்ரீ சீதாராமராகவும், நடு இதயத்தில் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் வாழ்கிறீர்கள். தாயே, தாங்கள் தொடக்கமோ முடிவோ இல்லாதவர், மிகவும் நுட்பமானவர், இப்பிரபஞ்சத்தின் இதயமாவீர், தியானத்தின் அடிப்படை காரணமாவீர், சக்தி வாய்ந்தவர், கள்ளம் கபடமற்றவர், இரக்கத்தின் கடலாவீர், ஆனந்தத்தில் தூய ஆத்மாவாக இருக்கிறீர், பக்தியின் உருவகமாவீர், சாந்தமானவர், அன்பானவர், கருணை உள்ளவர், எங்களின் பயத்தை போக்குபவர், எங்களை பாதுகாப்பவர், எங்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொறுமையையும் உணர்த்துபவர்,
தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து நாங்கள் ஆத்மாதான் என்ற நிலையை, உண்மையை உணர்த்தியுள்ளீர்கள். தாயே, தங்களிடத்தில் முழுமையாக நாங்கள் சரணடைகிறோம். தங்களின் தரிசனம் எப்பொழுதும் எங்களுள் இருந்து வெளிப்படுத்துவதை நாங்கள் உணர அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீம் துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இதய சக்கரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். श्री भद्रकाली कवचम्। ॐ श्री गणेशाय नमः। नारद उवाच कवचं श्रोतुमिच्छामि ताञ्च विद्यां दशाक्षरीं नाथ त्वत्तो हि सर्वज्ञ भद्रकाल्याश्च साम्प्रतं। नारायण उवाच शृणु नारद वक्ष्यामि महाविद्यां दशाक्षरीं गोपनीयं च कवचं त्रिषु लोकेषु दुर्लभम्। ॐ ह्रीं श्रीं क्लीं कालिकायै स्वाहेति च दशाक्षरीं दुर्वासा हि ददौ राज्ञे पुष्करे सूर्यपर्वणि। दशलक्षजपेनैव मन्त्रसिद्धिकृता पुरा 5,00,000 पठन् कवचमुत्तमम्। बभूव सिद्धकवचोऽप्ययोध्यामाजगामसः कृत्स्नां हि पृथिवीं जिज्ञे कवचस्य प्रसादतः। नारद उवाच श्रुता दशाक्षरी विद्या त्रिषु लोकेषु दुर्लभा अधुना श्रोतुमिच्छामि कवचं ब्रूहि मे प्रभो। नारायण उवाच शृणु वक्ष्यामि विप्रेन्द्र कवचं परमाद्भुतं नारायणेन यद्दत्तं कृपया शूलिने पुरा। त्रिपुरस्य वधे घोरे शिवस्य विजयाय च तदेव शूलिना दत्तं पुरा दुर्वाससे मुने। दुर्वाससा च यद्दत्तं सुचन्द्राय महात्मने अतिगुह्यतरं तत्त्वं सर्वमन्त्रौघविग्रहम्। ॐ ह्रीं श्रीं क्लीं कालिकायै स्वाहा मे पातु मस्तकम्। क्लीं कपालं सदा पातु ह्रीं ह्रीं ह्रीमिति लोचने। ॐ ह्रीं त्रिलोचने स्वाहा नासिकां मे सदावतु। क्लीं कालिके रक्ष रक्ष स्वाहा दन्तान् सदावतु। क्लीं भद्रकालिके स्वाहा पातु मे धरयुग्मकम्। ॐ ह्रीं ह्रीं क्लीं कालिकायै स्वाहा कण्ठं सदावतु। ॐ ह्रीं कालिकायै स्वाहा कर्णयुग्मं सदावतु। ॐ क्रीं क्रीं क्लीं काल्यै स्वाहा स्कन्धं पातु सदा मम। ॐ क्रीं भद्रकाल्यै स्वाहा मम वक्षः सदावतु। ॐ क्लीं कालिकायै स्वाहा मम नाभिं सदावतु। ॐ ह्रीं कालिकायै स्वाहा मम पृष्ठं सदावतु। रक्तबीजविनाशिन्यै स्वाहा हस्तौ सदावतु। ॐ ह्रीं क्लीं मुण्डमालिन्यै स्वाहा पादौ सदावतु।
ॐ ह्रीं चामुण्डायै स्वाहा सर्वाङ्गं मे सदावतु प्राच्यां पातु महाकाली चाग्नेय्यां रक्तदन्तिका दक्षिणे पातु चामुण्डा नैऋत्यां पातु कालिका श्यामा च वारुणे पातु वायव्यां पातु चण्डिका उत्तरे विकटास्या चाप्यैशान्यां साट्टहासिनी पातूर्ध्वं लोलजिह्वासा मायाद्या पात्वधः सदा जले स्थले चान्तरिक्षे पातु विश्वप्रसूः सदा इति ते कथितं वत्स सर्वमन्त्रौघविग्रहम् सर्वेषां कवचानां च सारभूतं परात्परम् सप्तद्वीपेश्वरो राजा सुचन्द्रोऽस्य प्रसादतः कवचस्य प्रसादेन मान्धाता पृथिवीपतिः प्रचेतालोमशश्चैव यतः सिद्धो बभूवः यतो हि योगिनां श्रेष्ठः सौभरिप्पिप्पलायनः यदि स्यात् सिद्धकवचः सर्वसिद्धीश्वरो भवेत् महादानानि सर्वाणि तपांस्यैवं व्रतानि च निश्चितं कवचस्यास्य कलान्नार्हन्ति षोडशीम् इदं कवचमज्ञात्वा भजेत् कालीं जगत्प्रसूं शतलक्षं प्रजप्तोऽपि न मन्त्रसिद्धिदायकः इति श्रीब्रह्मवैवर्तमहापुराणे गणपतिखण्डे नारदनारायणसंवादे भद्रकालीकवचनिरूपणं नाम 37 साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை விஷுத்திக்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களை ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வானது எங்களது இதயத்தினுள் ஆழமாக பதிய வைத்திடுங்கள் அம்மா. தாயி, நாங்கள் அனுதினமும் சந்திக்கும் பிரச்சனைகளை சாட்சி பாவத்துடன் எதிர்கொள்ளும் நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயி, நாங்கள் பற்றற்ற நிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். நாங்கள் பரிபூரணத்துவத்தை அடைவதற்கு அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் தவறுகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காமல் அதை எதிர்கொண்டு அவற்றை அடியோடு எங்களிடமிருந்து நீக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. யோகாவின் தெய்வமான தாங்கள் எங்களுக்குள் யோக நிலையையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியத்தையும் தயவு செய்து எங்களுள் நிலை நிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் நமது விஷுத்தி சக்கரத்திலேயே வைத்திருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது தியான நிலையில் நாம் மேன்மேலும் எண்ணங்களற்ற நிலையை அடைவோம். Today we are going to do the worship of Sri Krishna.
Sri Krishna came at a time on this earth when in India the people were very much ritualistic. They had become slaves of the so-called Brahmins, who had no idea about God at all, because they started a theme that a Brahmin can have a Brahmin son. So the birth determined the caste of a person. Before that, it was not that a Brahmin would have a Brahmin as his son. It's also true that if you are a realized soul in the real sense, if you are a really realized soul, then you must have a child which is a realized soul. And that is how also, if it was said that if the father is a Brahmin, is a realized soul, his son also becomes a Brahmin. Because you are a Sahajogi now, you can understand that a Sahajogi's son normally becomes a Sahajogi. So it was agreed that children of a Brahmin will be called as a Brahmin. Gradually it amounted to this, that any child born out of a Brahmin was called as Brahmin. Now we have seen that many Sahajogis also don't have realized souls as their children. Maybe their own karmas, maybe the child, anything it is. But even I have seen some Sahajogis having horribly devilish children. So it shows that it is not through your birth you can claim that you are a Brahmin or the one who has known the Brahma. Brahma is the all-pervading power. So you have to be a Brahmin by your karma, by what you do. That is how we have got Valmiki, who was just a fisherman. He wrote Ramayana, he was a great Brahmin. Then we have got Vyasa, who wrote Gita. He was an illegitimate son of a fisherwoman, and he wrote Gita. So this idea was flouted by Sri Krishna's incarnation. He wanted to flout this idea that Brahmins are the ones who can only worship God. So to put another extreme to what Rama had created, to bring people into the center, because through Rama they went to another rigid form and rigidity of ritualism and too much of fundamentalism. So to put an end to that, he wanted to bring the society to another extreme. Of course, Sri Rama himself incarnated as Sri Krishna. So he started a new theme which was absolutely eventual. It was just absolutely evolutionary that such a new theme should come up. And this new theme was that the whole thing is nothing but a Leela. It's just a play. It's a Leela. So not to be taken that seriously, not to be so rigid, not to be fundamental, not to be so particular about something. So the whole thing is a Leela. And on this theme, he worked out everything to establish that it is a play. And that is what you see in America, very common, that for people it has become a joke. Life has become a joke. And they think that life is not to be taken seriously. There is more fun in doing all kinds of things than in getting into any kind of inhibitions, as they call it, or maybe some sort of forms or patterns. But it is a myth with Americans now, because for that you have to have Sri Krishna. You have to have realization. Like if you are standing in the water
the waves of the water are there, absolutely real for you. And you, if you think it's an illusion, you'll be completely finished. The illusion will prove that it's not an illusion by asserting itself. But if you are in the boat, then the water that is around is an illusion. So is the state at which you are. If you are in the state of self-realized mind, then everything is an illusion. But otherwise, it is not. It is a reality. So what they forgot this point, that you are not in that state to call it an illusion. So to call everything is an illusion is just to delude yourself, thinking that it's an illusion and doesn't matter what's wrong, so what? It's quite symbolic that in Sri Krishna's place this thing should be so commonly accepted, that everything is an illusion. So who is wrong? Who is bad? Nothing is wrong. There's nothing like evil, nothing like good. And some people go to that limit to say that there's nothing like a bhoot, nothing like a rakshasa, nothing like an evil force. Now for Sri Krishna, how did he look at things was this way, that for him even to kill a rakshasa was a play. To destroy a rakshasa was also a play. In that play, he was to be destroyed. So, he discriminated in a way that what play is to be destroyed, what not to be destroyed. The play of the evil he destroyed by his own play. So to say there was nothing evil is also wrong. Like even if you think everything is a play, what happens that your attitude towards it is like a spectator. You see the whole thing as a spectator. Like in a drama, you sit down and you watch everything as a spectator. But you know what is depicting tragedy and what is depicting comedy. You are not inert to that, then you are good for nothing. That doesn't mean that you become inert to that. You have a sense of discretion to know what is a comedy and what is a tragedy. But if you are an actor, then to you it is not a comedy or a tragedy, it is a work for you. If you are acting, then you are acting and you are an actor, you are involved in it. So it is not, for you do not know the discretion between the tragedy and the comedy. For you, you are just an actor as long as you are paid well. If you do your job well, then it's a comedy, otherwise it's a tragedy. So there are two types of awareness. Now of one of a spectator, another of the one who is in it. So one has to understand in that light that when Krishna said the whole thing is a play, he was meaning for him, not for others. For him it is a play, and that's why when they talk to you about the play and the illusion, you must tell him, then why did he kill Kamsa? Why did he kill Jarasandha? Why did he kill all the people who were following Kamsa? So to him it was a play, everything was a play, and he did it in his own attitude of a play. So the first thing, if you are awakened by Sri Krishna's powers, then the first thing that should happen to you is wisdom. Now the wisdom is something you cannot describe. You cannot say what is wisdom. It's very difficult to describe it or to delimit it. Wisdom is a temperament, is a quality of a personality, which comes to you by balancing yourself, by trial and error method. All traditional countries innately have much more wisdom than people who are not traditional. But Krishna broke all the traditions. That's why you people are here without much tradition. He broke all the traditions. But he was Sri Krishna, so he did not need any tradition at all. But for you, you have to understand from the people who have tradition what is wisdom. So we do trial and error. We make mistakes, from that we learn. But when the ego is so strong, in a country like America, when we do wrong,
we do not want to accept. It was wrong. It was against our assent. It was against our higher goals. We get satisfied with the lower goals. Like I've seen people who do some funny things in Sajguru. They don't realize that this is absolutely against them. Whatever they are doing is against them. They should not do this. This was wrong to do it. On the contrary, they catch on the left Vishuddhi. That is another catch they have on the Vishuddhi chakra. So, because you are indiscreet, you do wrong things. To develop discretion, outcome of all this is discretion. You make mistakes. When you make mistakes, instead of developing the discretion about it, that this was a mistake, next time we should not do it, facing up to it, what we do is to feel guilty about it. So you escape it, spoiling the other chakra also. That is how people get a problem on the left Vishuddhi. And left Vishuddhi is that you feel guilty. It's very good to feel guilty than to do anything about it. Well, that's the best way to escape it. Actually, we have seen that mostly left Vishuddhi comes from ego. When ego is too much, you can't bear your ego, so you put it in the guilty side of it. And you say, I'm very guilty, I should not have done it. Now the another side, which is also very dangerous, is the right Vishuddhi. Right Vishuddhi is the one by which we try to justify all our indiscreet behavior. So what's wrong? What is wrong in this? So what? All these things are right Vishuddhi problems. So it's very common. You tell somebody that it is wrong to do. For example, they paint their hair. You tell them, don't do this, it will spoil your eyes. They will say, so what? We have a right to spoil ourselves. We have a right to destroy ourselves, as if they are Sri Krishna that they can destroy themselves, can they? They cannot even create a little ant. Leave alone ant. They can't even create a stone. And how do they have right to destroy themselves? So this is the right side thing, where we think that we have the right to destroy. As I told you about eyes yesterday, is very important. That eyes are the ones which gives you the play of Sri Krishna, the power of Sri Krishna. Even a glance, a little glance of a person who has Krishna consciousness, as they call it, if he has Krishna consciousness, then should be able to awaken the Kundalini, should be able to redeem, should be able to comfort, should be able to cure anyone. Even a glance, a side glance can do it, if it has Krishna consciousness, but not self-certified ones who say we are Krishna consciousness all the time, taking the name of Sri Krishna or any mantra. So on the left-hand side, the escape is feeling guilty. When you feel guilty, they try to find out some method of expression. So they say they go to some guru, and then the guru gives them some sort of a mantra, and they accept that mantra, they go and say. As a result of that, they catch more on the left Vishuddhi. Because if you go on saying mantra without the connection, you get completely caught up. So the left Vishuddhi is again gone, and your mantras are absolutely useless, they are destroying time. Actually, many people I have seen who get to heart attacks, who get anginas, and also who get cancer, are the people who have been doing mantras like this, without the connection with the divine. If you are not connected, say for example, this is not connected and I start using it too much, it will get spoiled. In the same way, the center on the left hand side gets spoiled when you start saying any mantra without being connected, without feeling the power of that mantra. So in Sahaja Yoga, we've got mantras to neutralize these mantras on the left hand side. Right hand side comes when we talk big. It's a common thing with your politicians, they talk very big. They think they are very responsible people and do all irresponsible things. So when you want to spoil that chakra, one has to do some irresponsible talk. So like that we can say,
I will do this for you, I will do that, I like it, I can find this, I can manage this, finished. When you start saying in the ego form that I have to do this, I will do this, then our ego shows up. But on the contrary, if you say, I have to do for you, Father, I have to do for you, Mother, it's your work I'm doing, then the whole thing disappears and you get that beautiful thing called surrender, which is Islam. Islam is nothing but surrender. So you surrender yourself by saying, this is your work, Father. I'm working for you. I'm your instrument. I'm your flute. So you play the melody of God. But for that also the central point of discretion has to be used. Every time you go back to discretion. Like some people do all kinds of wrong things and they say, Mother, we did it for you. How can it be? Like somebody wants to drink. He say, I got drunk because, Mother, I wanted to help you. Or Hitler can say that I killed so many people because I wanted to remove all the Jews who killed Christ. So this right Vishuddhi gives you a kind of a mind which tries to justify everything and tries to explain everything. Every action can be explained. Why did you murder? Because this. Why did you do that? Because of this. Once you start justifying your wrong deeds, right Vishuddhi goes up to your brain. And then whatever you do has a justification. Like if I say that the Americans came to this country, they actually robbed other people of their land and now very nicely settled down. Now, when I say that, immediately most of them will go to the left Vishuddhi. Oh, we are very guilty, we did this, we did that. But a real Sahajogi won't do that. A real Sahajogi, what he will do? He said, all right, this is done by my forefathers, I did not do it. But I can try to rectify. I'll try to be beyond racialism. I'll look after these people who have been robbed. I'll try to give them whatever is possible. This is the way you face, and not just to say, oh, I'm so guilty that my forefathers did this and all that. But what are you doing about it? Like I went to Switzerland and I said, don't feel guilty. So one lady said that I'm feeling guilty for Vietnam. I said, what did you do there? Why are you feeling guilty for Vietnam of all the things at least you did not go to fight there? Why did you feel guilty about it? So she says, I'm feeling just guilty because I think we have done a wrong thing. I said, but how do you call yourself we? So this is also another point which comes out of indiscretion, that we suddenly become a personality which is a part and parcel of the whole. So we think that, oh, we in Americans are of the world. All right, how? The day you become the world, most of the problems will be solved. They are the greatest headaches, like Russians are. Both are headaches to the whole world. If they become the whole world, there is no problem. There is no problem, because then they become the love. But just assuming a situation where we think, we are, we. Who are the we? Husband and wife can't live together. Children and father cannot live together. Mother cannot live with the children. What are we? Where are we? Such fragmentations. They'll fight over small things like a penknife or something. Which penknife to be bought? For that they will fight. How are they we? There is no union, there is no concord. Just the opposite of all that is the Vishuddhi Chakra. So, from the very beginning, if you see that a person who is a realized soul should see everything as a play. Even the destruction of evil is important. Even the killing of the evil is important. If you do not kill the evil will rule. Do you think Hitler should have been saved and should have been put in charge of God? He saved by killing him. Because he was destroyed, because everything was destroyed, he saved. This is to be understood in his life, Krishna's life,
that this is first thing happens. So that for you people, evil is to be finished. So what you have to pray that, oh Lord, finish all the evil of the world, all the destruction of the world, all the minds which build up our destruction, please try to neutralize it. This is what a Sahaja Yogi should ask for. Instead of that, they try to sometimes identify themselves with these ideas. That's not correct. You have to stand up and you have to say that is wrong. We are not to destroy anyone. We are not to kill anybody. We have no right. So when Krishna told Arjuna that you kill everyone who are related to you, who are your friends and who look like your gurus, but they are already dead. It was Sri Krishna who said. It was the incarnation of Sri Krishna said it. That doesn't mean that you start killing everybody, becoming Arjuna. You are not Arjuna. That is how Anand Marg, organization came up. We started killing everyone, thinking that they have a right to kill. How? You have no sense of right and wrong. How can you kill anyone? Or how can you save anyone? First of all, try to save instead of killing. Supposing you are faced with a boat which is in danger, people are getting drowned, and you find that you have to save the people. Will you kill the people there or you try to salvage them? There is no occasion for killing now. You don't have to worry about killing. Let God do that job. What you have to do is to save people. You have to save as many as possible all the time. And those who are wrong type of people, you just forget about them. You just move them out. Take them away. Have nothing to do with them. Do what you like, but do not kill them. So that is one thing one has to understand at Sahaja Yogis. That you are not here to kill anyone, to destroy anyone, to trouble anyone, or to do something that is not proper. Even there is no need to say harsh words. God is going to look after. He's so anxious today. You are on the stage and He's so anxious to help you in every way because you are doing His work. But doing His work, you don't take up His sword into your hands and start killing everyone. That's a very common thing. We do it in Sahaja Yoga. I've seen people become very aggressive. They talk very aggressively, especially the newcomers who come in a program. Instead of being kind, nice, compassionate, good to them, immediately they say, you are a bhoot. Very common. You won't find me doing that anytime, do I? Then you start aggressing each other also, which is against the principle of Vishuddhi. You are not to aggress. You see, because whole thing becomes discretion. What is discretion is diplomacy. The divine diplomacy is expressed through your discretion. If you have a sense of discretion, now you know this man is dangerous. He is troubling you. Now, if you have a proper sense, you will remove that person in such a way from amidst yourself that there won't be any more discretion or destruction. But on the contrary, what you do is to challenge that person. And a big fight starts. And Sahaja Yogis then fight, I tell you, sometimes I don't know what to say about their fights. So must have discretion, must understand. A situation develops. For example, a situation develops where you find somebody is telling you, you see, this person had said this about. Then the same person goes and tells another person, that person has said this about. Then you start quarreling. Instead of finding out the basic reason, instead of finding out why this is happening, why such a situation has come within ourselves. We were friends, what has happened? Instead of that, one starts fighting, getting angry. That's not a sign of any realized soul expression. Realized soul's expressions have to be extremely discreet, delicate, beautiful. साक्षात् श्री आदिशक्ति माता जी
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியான நிலையிலிருந்து நமது சகஸ்ராராவிற்கு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியானத்தில் ஆழமான நிலையை அடைந்து இறை ஆனந்தத்தை உணர்வதற்கு நமது கவனத்தை இந்த நிலையில் வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं
ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितम् तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.